அன்பான திண்டுக்கல் பகுதி கர்த்தருடைய பணியை செய்கிற மகாராஜா அவர்கள் தொடர்ந்து அந்த பாடத்தை நடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவர் மூலமாக சொல்லக்கூடிய காரியத்தை நிதானமாக கவனிப்போம். தொந்தரவு எதுவும் இல்லாமல் நம்ம நடந்து கொள்வோம். தேவன் நம்மை வேலைப்படுத்துவாரா. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாரம் நாம் 30வது வாரமாக உன்னத பாட்டு புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். 6ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். அதுல 1வது வசனத்திலே எருசலேம் குமாரத்திகள் கேட்டார்கள் கேள்வி, உன் நேசர் எங்கே போனார்? சிறிகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உங்களோட கூட நாங்களும் அவளை தேடுவோம் என்றார்கள். அப்பொழுது சுலைமீத்து பெண் 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் தனக்கும் நேசருக்கும் உள்ள உரிமைத்துவத்தை விளக்கினார். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களுக்கு ஈயவும் நேசர் தம் தோட்டத்துக்கும் கந்தவத் பாத்திகளுக்கு போனார். நான் என் நேசர் உடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நேசர் சுலைமீத்த பெண்ணை பற்றி புகழ்கிறார். அதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 4வது வசனம் 5வது வசனம் பார்த்தாச்சு. இன்றைக்கு 6ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். முதலிலே 5வது வசனத்தை வாசிப்போம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது, உன் அழகபாரம் கீலேயாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. இந்த வசனத்திலே மணவாளன் மணவாட்டியிடம் உரைத்தது என்ன? மணவாட்டி தன் கண்களை மணவாளனை விட்டு திருப்பும்படி அவளிடம் கேட்டுக்கொண்டார். மணவாளன் தன் மணவாட்டியிடம் உன் கண்களை என்னை விட்டு திருப்பு என்று கூறினார். ஏனென்றால் அவளுடைய பார்வைக்கு அவரை வசீகரிக்கும் சக்தி இருக்கிறது. இது தீவிரமான அன்பையும் ஆசையையும் வெளிப்படுத்தும் ஒரு கவித்துவமான வெளிப்பாடாகும். அவளுடைய பார்வை அவரை நேசத்தால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டவராக உணர வைக்கிறது. இந்த சொற்றொடருக்கான சில விளக்கங்கள். அளவற்ற பேரார்வம். மணவாட்டியின் பார்வை மிகவும் தீவிரமாக இருப்பதால் அது மணவாளனை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. ஆழ்ந்த நெருக்கம். இந்த சொற்றொடர் அவளுடைய பார்வையினால் மணவாளன் ஒரு கணம் நிலை குலைந்து போகிறார் என்பதை குறிக்கிறது. இது ஒரு விளையாடுகிற ஒரு பாசமாக இருக்கிறது. இந்த சொற்றொடர் அவர்கள் பிணைப்பின் தீவிரத்தை பற்றிய ஒரு விளையாட்டான கருத்தாக பெரும்பாலும் விளக்கப்படுகிறது. நேசத்தில் பலவீனம். மணவாட்டியின் நேசம் மணவாளனை பலவீனமாக்குகிறது என்பதை இது காட்டுகிறது. இந்த சொற்றொடர் மணவாளன் தன் மணவாட்டியின் அழகை போற்றும் ஒரு பகுதியாகும். இதுல ஒரு வார்த்தை வந்திருக்குது பாருங்க, பழைய வார்த்தை. அந்த வார்த்தை அழகபாரம் என்ற வார்த்தை. அழகபாரம் என்றால் அடர்த்தியான கூந்தல் அல்லது மிகுந்த பாரமான கூந்தல் என்று பொருள்படும். அழகம் என்றால் கூந்தல், பாரம் என்றால் அதிகம். நமக்கு தெரியும் என்ன பாரம்னா என்னன்னு நமக்கு தெரியும். அழகம்னா கூந்தல். அப்ப பாரமான கூந்தல். இலக்கியங்களில் பெண்களின் அடர்ந்த மற்றும் நீண்ட தலைமுடியை வர்ணிக்க பயன்படும் சொல்லாக இது உள்ளது. இலக்கியங்களில் அழகபாரத்தை விருத்து என்ற சொற்றொடர் பெண்ணின் தலைமுடி பாரத்தை விவரிக்க பயன்படும் சொற்றொடராக இருக்கிறது. அழகம் என்பது பெண்களின் கூந்தலையும், பாரம் என்பது மிகுந்த சுமையும் குறிக்கிறது. அதனால அழகபாரம் என்பது மிகுந்த பாரமான கூந்தல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மணவாளன் மணவாட்டியின் அழகபாரத்தை எதனுடன் ஒப்பிட்டார்? உன்னத பாட்டு 4:1ஆம் வசனத்திலும் இந்த வசனத்திலும் நேசிக்கப்படுபவளின் கூந்தல் கீலேயாத் மலையில் தழைமேயும் வெள்ளாட்டு மந்தைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இது அடர்த்தியான, தாரை தாரையாக விழுகின்ற, அலை அலையான, கருமையான கூந்தலை குறிக்கிறது. இந்த உருவகம் அடுத்த வசனத்தில் அவருடைய பற்களை விவரிக்க பயன்படுத்தப்படும் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிற வெள்ளாட்டு மந்தையுடன் நேரடியாக ஒப்பிடுவதை போல் இல்லாமல், வெள்ளாடுகள் துள்ளி கொதிப்பதை போல
ஒரு துடிப்பான அருவி போல பாயும் அசைவை குறிக்கிறது. இந்த உருவகம் குறித்த முக்கிய விவரங்கள், குறியீட்டு பொருள் இது. வெள்ளாட்டு மந்தை என்ற உருவகம் அழகு, செழிப்பு மற்றும் நேர்த்தியான அசைவை உணர்த்துகிறது. வெள்ளாடு போகும்போது பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு நான் பார்த்திருக்கிறேன். அந்த 100-150 வெள்ளாடுகள் ஒன்றா போகும்போது அப்படியே அலைபாய்ந்து அலையலையா போறது மாதிரி இருக்கும். அது போல இருக்குதான் அந்த கூந்தல். இந்த வர்ணனை கூந்தலின் தன்மையையும் அசைவையும் வலியுறுத்துகிறது. அது கிளையாத் மலையிலிருந்து பாய்ந்து ஓடி கீழே வருகிறது. என் நிறம் மற்றும் தன்மை என்ன? கிளையாத் மலையின் வெள்ளாடுகள் பொதுவாக கருப்பு நிறத்தில் இருந்தன. இது கூந்தல் கருமையாகவும் பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் இருப்பதை குறிக்கிறது. கூந்தல் வெள்ளாடுகளுக்கு ஒப்பிடப்பட்டாலும் அடுத்த வசனத்தில் 6ஆம் வசனத்தில் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிற செம்மறியாட்டு மந்தைக்கு பற்கள் ஒப்பிடப்படுகின்றன. இது வெண்மை மற்றும் பரிபூரணத்தை மையமாக கொண்டதாக உள்ளது. சபையினுடைய அழகை குறித்து மணவாளன் இவ்வாறு, அதாவது கிறிஸ்து என்ற மணவாளன் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார். 6ஆம் வசனம், அது ஆவிக்குரிய கருத்தை பின்னாடி பார்க்க போறோம் நம்ம. 6ஆம் வசனம் உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி என்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. இந்த வசனத்துடைய சரீர பிராமணம் மற்றும் ஆவிக்குரிய விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது மணமகன் தன் மணப்பெண்ணை புகழ்ந்து பாடும் ஒரு கவிதையின் ஒரு பகுதியாகும். இதில் அவளுடைய பற்களை புதிதாக கழுவப்பட்ட, அதாவது குளிப்பாட்டப்பட்ட, ஒவ்வொன்றும் இரட்டை குட்டிகளை ஈன்ற, ஒன்று கூட குறையாத ஆட்டு மந்தைக்கு ஒப்பிட்டு வர்ணிக்கிறார். இது சபையின் தூய்மை, ஒழுக்கம், அழகு மற்றும் முழுமையான களங்கமற்ற பரிபூர்ணத்துவத்தை அடையாளப்படுத்துகிறது. இது ஒரு பிரியமானவள் மீதுள்ள தீவிரமான நெருக்கமான போற்றுதலை வலியுறுத்துகிறது. இது பெரும்பாலும் கிறிஸ்து தம்முடைய சபையின் மீது கொண்ட அன்பிற்கான ஒரு உருவமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. உன்னத பாட்டு 6:6 இந்த வசனத்தினுடைய உடல்சார் உருவகம் என்னன்னு பார்க்கும்போது, மணமகன் யாருங்க? மணமகன் மணப்பெண்ணின் புன்னகையின் அழகை விவரிக்க இயற்கையின் உருவங்களை பயன்படுத்தினார். அவை முற்றிலும் வெண்மையாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் அமைந்துள்ளன. இது ஒரு சுத்தமான, ஆரோக்கியமான மற்றும் செழிப்பான ஆட்டு மந்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. தூய்மையின் குறியீடு. குளிப்பாட்டப்பட்ட இடத்திலிருந்து ஏறி வரும் ஆடுகளின் உருவகம் ஆவிக்குரிய சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பித்தலை குறிக்கிறது. இது மணப்பெண்ணின் தூய்மையை எடுத்து காட்டுகிறது. முழுமை மற்றும் ஒற்றுமை. அவைகளில் ஒவ்வொன்றும் இரட்டை குட்டிகளை ஈன்றவை. அவைகளில் ஒன்றும் மலடானதில்லை என்ற குறிப்பு மணப்பெண், அதாவது சபை பரிபூர்ணமானவள், எந்த குறையுமற்றவள், மேலும் அவள் பலன் தரும் தன்மையும் ஒற்றுமை உணர்வும் கொண்டவள் என்பதை குறிக்கிறது. எல்லாம் வரிசையாக இருக்கிறதுங்கிறது ஒற்றுமை உணர்வை குறிக்கிறது. இரட்டை குட்டிகளை ஈன்றது என்று சொல்வது பலன் தருவதை குறிக்கிறது. நாம ஆவிக்குரிய வகையிலே கனி தரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கென்றும் கிறிஸ்துவுக்கென்றும் நாம் கனி தரக்கூடிய ஜீவியும் ஜீவிக்க வேண்டும். அதான் இரட்டை குட்டிகளை ஈன்றது என்பதன் அர்த்தம். அடுத்து தெய்வீக அன்பின் பிரதிநிதித்துவம். ஆவிக்குரிய வகையில் இது சபையை பற்றிய கிறிஸ்துவின் பார்வையாக உள்ளது என்று கூற முடியும். இது விசுவாசிகளை கிறிஸ்துவின் பார்வையில் சுத்திகரிக்கப்பட்டவர்களாகவும் மீட்கப்பட்டவர்களாகவும் அழகானவர்களாகவும் மற்றும் குறிப்பாக மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு உட்படுத்தும் தாளந்துகள் கொண்டவர்களாகவும் விவரிக்கிறது. அதான் இரட்டை குட்டிகளை ஈன்றது என்பது. நாம சபைக்குள்ள வந்தால் மட்டும் போதாது, நாம மற்றவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டும். சில சபைகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆரம்பத்துல அதே உறுப்பினர் தான் வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வேற எந்த வகையிலும் ஊழியக்காரருக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஒத்தாசையா இருக்க மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க. அவங்களாம் என்ன ஆடுகள்? நான் சொல்லுவேன், அந்த ஆடுகளை பற்றி, அந்த விசுவாசிகளை பற்றி நான் என்ன சொல்லுவேன்னாக்க, மலட்டு ஆடுகள் பிடிங்க. மலட்டு ஆடுகள் எதுக்குங்க? சபையில குட்டி போடுற ஆடுகள் வேண்டும். இங்க என்ன சொல்றாரு? சபையினுடைய அழகை பற்றி வர்ணிக்கும் போது அவருடைய பற்கள் இரட்டை குட்டிகளை ஈன்றதும்
ஒன்றும் மலடாயிராதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப சபையுடைய பண்புகள் அது போன்று இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர்களா வந்தது மற்றவர்களை ஆண்டவர்களாக கொண்டு வருவதற்காகத்தான். தேவன் நம்மை முதற் பேரானவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்கு உட்படுத்தணும். அந்த காரியம் இல்லைனாக்கா அது செத்து போன சபை. வெளிப்படுத்த விஷயத்துல கூட சொல்லுவார் அவரு, நீ குளிராயாவது அனலாவது இருந்ததுன்னா நன்றா இருந்திருக்கும், நீ வெதுவெதுப்பா இருக்கிறதுனால என் வாயின்று வாந்தி பண்ணி போடுவேன்கிறார். அந்த வெதுவெதுப்பான கிறிஸ்தவம் உதவாது. அடுத்த ஆசையை மீண்டும் உறுதிப்படுத்துதல். இந்த அதிகாரத்தின் சூழலில் இந்த வசனம் ஒரு பிரிவு அல்லது மோதலுக்கு பிறகும், அதாவது கடந்த அதிகாரத்துல பார்த்தோம், மணமகன் கதவை தட்டிட்டு போயிட்டாரு. மணமகள் கதவை கொஞ்சம் நேரங்கள் சூழ்ந்து திறந்து தேடி திரிகிறாள். அதை பார்த்தா அது ஒரு பிரிவு அல்லது மோதல். அதுக்கு பிற்பாடு அந்த பிரிவு ஏற்பட்டது பிற்பாடும் கூட மணவாளன் தன் மணவாட்டி மீது கொண்ட ஆழமான மற்றும் பிரத்யேகமான அன்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இந்த வசனம் உன்னத பாட்டில் சித்தரிக்கப்பட்டுள்ள திருமண அன்பின் சிறப்பியல்புகளான மகிழ்ச்சியான மற்றும் சில நேரங்களில் எல்லையற்ற வகையில் போற்றுதலையும் எடுத்துக்காட்டுகிறது. மணமகனும் மணமகளும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்வார்கள் இல்லையா? அது மாதிரி மணமகன் மணமகளை புகழ்கிறார், கிறிஸ்து சபையை புகழ்கிறார். இவ்வசனத்தின் நேரடி விளக்கம் என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு அழகின் சித்தரிப்பாக உள்ளது. பண்டைய அண்மை கிழக்கு நாடுகளில் மேய்ச்சல் சார்ந்த ஓமைகள் ஆரோக்கியத்தையும் உடல் பரிபூரணத்தையும் விவரிக்க மிக உயர்ந்த தரநிலைகளாக இருந்தன. சாலமோன் தனது மணவாட்டியின் புன்னகையை புகழ 4 குறிப்பிட்ட ஒப்பீடுகளை பயன்படுத்துகிறார். முதலாவது வெண்மை. இவை சூரிய ஒளியில் பிரகாசமான வெண்மையாக தோன்றும். குளிப்பாட்டப்பட்ட செம்மறியாட்டு கூட்டம் சூரிய ஒளியில் பார்க்கும்போது பிரகாசமாக வெள்ளையாக தோன்றும். நவீன பல் மருத்துவ வசதி இல்லாத அந்த காலத்தில் முழுமையான வெண்மையான சுத்தமான பற்களின் வரிசை உயிர் சக்தி மற்றும் ஆரோக்கியத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளமாக இருந்தது. சமச்சீர். அவை அனைத்தும் இரட்டை குட்டிகளை ஏணுகின்றன. இது அவளுடைய மேல் மற்றும் கீழ் பற்களின் சரியான சீரமைப்பை குறிக்கிறது. அவை இரட்டையர்களின் போல பொருந்துகின்றன என்பதையும் காட்டுகிறது. முழுமையானது, அதாவது ஒன்றானாலும் மலடாயிராமல், அவற்றுள் ஒன்றும் குறைவா இருக்கவில்லை. அவளுக்கு எல்லா பற்களும் உள்ளன, எதுவும் காணாமல் போகவில்லை அல்லது இழக்கப்படவில்லை என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இது ஒரு விதிவிலக்கான உடல்நிலையின் அடையாளமாக இருந்தது. அடுத்து மீண்டும் கூறுவதன் மூலம் உறுதிப்படுத்துதல். இது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயே இந்த கருத்தை பயன்படுத்தினார் சாலமோன். இப்ப மீண்டும் இங்க மொழிநடையை பயன்படுத்துகிறார். அவளுடைய சமீபத்திய பிரிவுக்கு பிறகும் கூட அவர் அவள் மேல் கொண்ட அன்பும் மாறாமல் இருக்கின்றது என்பதை இது குறிக்கிறது. குறியீட்டு மற்றும் ஆன்மீக விளக்கங்கள் என்னன்னு பார்க்கும்போது இறையியலாளர்கள் பெரும்பாலும் இந்த வசனத்தை அதன் நேரடி நேசத்தின் சூழலுக்கு அப்பாற்பட்டு விளக்குகிறார்கள். ஏன்னா எல்லாருமே உன்னத பாட்டை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு உடல் ரீதியான மாம்சப்பிரகாரமான காரியத்தை சொல்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. பல பிரசங்கியார்கள் ஏன் எல்லாரையுமே சொல்லலாம், நான் உட்பட யாருமே பிரசங்கத்துல நம்ம உன்னத பாட்டு ஒரு வசனத்தை எடுத்துக்காட்டதே கிடையாது. அது என்னமோ ஒரு கூச்ச சுபாவம் மாதிரி போயிருந்தது. ஆனா இறையாளர் என்ன சொல்றனாக்கா, இந்த வசனத்தை இந்த புத்தகத்தை அதன் நேரடி நேசத்தின் சூழலுக்கு அப்பாற்பட்டு விளக்குகிறார்கள். எப்படி? முதலாவது ஆவிக்குரிய தூய்மை. செம்மறியாடுகளை குளிப்பாட்டுதல் என்பது தேவ கிருபையின் மூலமாக ஏற்படும் ஆத்மீக தூய்மையையும் புதுப்பித்தனையும் குறிக்கிறது. தெய்வீக ஒழுங்கு. இரட்டை குட்டிகள் மற்றும் சரியான ஜோடி என்பது தேவன் தம் மக்களுக்கும் திருமணத்திற்கும் நோக்கமாக கொண்ட நல்லிணக்கத்தையும் ஒழுங்கையும் குறிக்கிறது. அடுத்து கிறிஸ்துவும் சபையும். பல விளக்கவுரையாளர்கள் உன்னத பாட்டை சபையின் மீது கிறிஸ்து கொண்டுள்ள அன்பின் ஒரு உருவகமாக பார்க்கிறார்கள். முற்றிலுமாக ஒரு உருவக கவிதை தான் இது. இந்த பார்வையில் முழுமையான பற்களின் வரிசை என்பது தம்முடைய சீடர்களை பாதுகாப்பதாக கிறிஸ்து அளித்த வாக்குறுதியை பிரதிபலிக்கிறது. எங்க சொல்லியிருக்காரு? யோவான் 18:9 சொல்றாரு அவரு. யார்? இயேசு கிறிஸ்து. நீர் எனக்கு கொடுத்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. பற்கள் முழுமையாக இருக்கின்றன மணவாட்டியினுடைய வாயிலே. மணவாட்டி என்பது யார்? சபை. அப்ப பற்கள் முழுமையாக இருக்கின்றனாக்கா
நீர் எனக்கு கொடுத்தவர்களில் ஒருவனை நான் இழந்து போகவில்லை என்று இயேசு கிறிஸ்து உரைத்தார். அடுத்து இழந்து போகாது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாருமே பலன் தருபவர்களாய் இருக்கிறார்கள். இரட்டை குட்டிகளை ஈனுதல் மற்றும் ஒன்றானாலும் மலடாயிராமல் என்ற குறிப்பு தேவனுடனான உறவில் காணப்படும் செழுமை மற்றும் ஆவிக்குரிய பலனுக்கான ஒரு உருவகமாக செயல்படுகிறது. அடுத்து 7ஆம் வசனம், உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. மணவாட்டின் கன்னங்களை எதனுடன் இங்கே ஒப்பிடுகிறார் மணவாளன்? உன் முக்காட்டின் பின்னால் உள்ள கண்கள் வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கின்றன. இது மணமகன் தன் மணமகளை பற்றி கூறும் ஒரு கவித்துவமான புகழ்ச்சியாகும். இது அவளது அழகையும் அடக்கத்தையும் கருவுறுதலையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் அவர்களின் திருமணத்தில் மீட்டெடுக்கப்பட்ட உணர்ச்சி பூர்வமான நெருக்கத்தை வலியுறுத்துகிறது. அழகு என்பது கன்னங்கள் வெடித்த மாதுளம்பழமுள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவள் அடக்கம் என்பது உன் முக்காட்டின் நடுவே, பெண்கள் முக்காடு இட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை பற்றி பெரிய விவாதம்லாம் நடக்குது, அதை பற்றி நாம அப்புறம் பார்க்கலாம். இங்க சாலமோனின் பாடல் 6-7 முக்கிய விளக்கங்கள் பார்க்கும்போது, முதலாவது அழகின் உவமை. கன்னங்களை மாதுளம்பழத்திற்கு ஒப்பிடுவது ஆரோக்கியமான ரோஜா நிற மேனியையும் வெட்கத்தால் சிவந்த கவர்ச்சியான தோற்றத்தையும் குறிக்கிறது. மாதுளம்பழம் அதன் விதைகளுடன் விவிலிய கலாச்சாரத்தில் பிப்ளிக்கல் கல்ச்சர் அப்படிங்குவாங்க, வேதாகம கலாச்சாரம். அதுல என்ன சொல்லுதுனாக்க, மாதுளம்பழங்கள் அதன் விதைகளுடன் பார்க்கும்போது அது கருவுறுதலையும் செழிப்பையும் குறிக்கிறது. அடுத்து அடக்கமும் மர்மமும். கன்னங்கள் உன் முக்காட்டிற்கு பின்னால் இருக்கிறது என்ற குறிப்பு அடக்கத்தையும் மறைக்கப்பட்ட அழகின் கவர்ச்சியையும் எடுத்து காட்டுகிறது. இது நேசிக்கப்படுபவருக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்படும் ஒரு மென்மையான நெருக்கமான அழகை குறிக்கிறது. இதை குறித்து நிறைய பேசலாம், அது சைடு லெசனா போகும். எப்படின்னாக்கா, கிறிஸ்து என்ற ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். நாம் எல்லோரும் கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டதால் நாம அவர் மேல் மாத்திரமே நோக்கமா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல மற்ற வேற எந்த தெய்வங்கள் என்று கூறப்படுகிற எந்த ஒரு தெய்வம் அல்ல. கிறிஸ்துவின் மூலமா நாம் வணங்குகிற தேவன் ஒருவரே மெய்யான தேவன் என்ற உணர்வு நோக்கலாக இருக்க வேண்டும். அதான் நேசிக்கப்படுவதற்கு மட்டுமே வெளிப்படுத்தப்படும் மென்மையான நெருக்கமான அழகு என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அன்பின் உறுதிப்படுத்துதல். இந்த வசனம் மணமகளின் அழகை பற்றிய ஒரு பெரிய மீண்டும் மீண்டும் வரும் ஒரு விளக்கத்தின் ஒரு பகுதியாகும். இது அவர்கள் பிரிந்திருந்தாலும் அல்லது மோதல்களை அனுபவித்திருந்தாலும் மணமகனின் அன்பு உறுதியாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆவிக்குரிய உருவகம். பல விளக்கங்களில் இந்த வசனம் கிறிஸ்து சபை மீது கொண்டுள்ள ஆழமான அன்பையும் போற்றுதலையும் குறிக்கிறது. சபை அவருடைய பார்வையில் அழகானது, கரைதிரை ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மாசற்றதுமாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அவர் விருப்பம் வைத்தார். எபேசியால வாசிக்கிறோம். அப்ப சபை அவருடைய பார்வையில் அழகானது. அதுல குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை கூட கிறிஸ்து அன்புடன் பார்க்கிறார். அடுத்து மீட்பின் சூழல். இந்த வசனம் தம்பதியர் மீண்டும் இணையும் ஒரு பகுதியில் வருகிறது. இது நான் என் நேசருக்கு உரியவள், அவருடைய வாஞ்சை என்மேல் இருக்கிறது என்ற கருப்பொருளை மேலும் வலுப்படுத்துகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த 7ஆம் வசனம் நேசிக்கப்படுபவரின் அழகை கொண்டாடுவதோடு நேசிக்கப்படுபவளின் அழகை கொண்டாடுவதோடு அர்ப்பணிப்புள்ள மகிழ்ச்சியான மற்றும் நெருக்கமான திருமண உறவை உறுதிப்படுத்துகிறது. அடுத்து 8ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். ராஜ ஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. அடுத்து 9ல் முதல் பகுதியை மட்டும் இந்த வாரம் பார்ப்போம், அடுத்த பகுதிக்கு நேரம் இல்லை இந்த வாரம், அதையும் சேர்த்து பார்க்க போறோம். இதுல ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. ராஜஸ்திரீகள் மறுமனையாட்டிகள் என்பது உலக பிராண விளக்கம் என்ன? இவ்வசனமும் இதற்கு அடுத்த வசனத்தின் முதல் பகுதியும், அதாவது 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதியும் சூலமீத்த பெண்ணின் தனித்துவத்தை எடுத்து காட்டுகிறது. சாலமோனுடைய அந்தப்புறத்தில் பல பெண்கள் இருப்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அந்தப்புறத்தில் பல்வேறு பெண்கள் இருந்த போதிலும் சூலமீத்த பெண் மாத்திரமே
தன் நேசருக்கு ஒரே உண்மையான பிரியை என்பதை இது காட்டுகிறது. இதை பத்தி நம்ம தொடர்ந்து விளக்கமா நிறைய பார்க்க போறோம். கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் டைம் ஆனாலும் அதுவும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இது அவளுடைய சிறப்பு மிக்க நெருக்கமான நிலையை மற்ற பெண்களின் விரிவான தனிப்பட்ட தன்மையற்ற எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு பிரத்யேகமான தனிப்பட்ட அன்பின் கருப்பொருளை வலுப்படுத்துகிறது. மற்ற எல்லா பெண்களும் இருக்கிறார்கள், ஆனா சுலைமேத்த பெண்ணின் மீதுதான் சாலமோன் அதிக நேசம் வைத்திருந்தார். அதே போன்று இந்த உலகத்துல பல பிரிவு கூட்டங்கள் சபைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் கிறிஸ்து தம்முடைய சபையாகிய கிறிஸ்தவ சபையில் மாத்திரமே நேசம் வைக்கிறார் என்பதை நாம் இன்னும் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த சாலமோனின் பாடல் 6-8 வசனத்தின் தொடர்பான முக்கிய விவரங்கள் என்னவென்றால், சூழல். இந்த வசனம் 60 ராஜஸ்திரீகள், 80 மறுமனையாட்டிகள் மற்றும் எண்ணற்ற கன்னிகைகள் ஆகியோரை சிறப்புமிக்க ஒரே ஒரு மணப்பெண்ணான சூலைமீத்து பெண்ணுடன் ஒப்பிடுகிறது. தனித்துவமான நிலை. சுற்றியுள்ள பெண்கள் அந்தப்புறம் நிறைய இருந்த போதிலும் சாலமோனின் சூலைமீத்து பெண் தனித்துவமானவள். அடுத்த வசனத்தில் மணவாளன் அவளை என் புறா, என் உத்தமி என்று பாராட்டினார். அதுதான் நம்ம பார்த்தோம். என் புறாவோ என் உத்தமியே இவர் ஒருத்திதான் அப்படிங்கிறார். குறியீட்டு பொருள் என்ன பார்க்கும்போது இது அரசவைகளின் வரலாற்று சூழலை குறிக்கும். அதே வேளையில் இது ஒரு உருவகமாகவும் செயல்படுகிறது. இதில் மணப்பெண் உண்மையான திருச்சபையையும் கிறிஸ்துவின் உண்மையான சபை கிறிஸ்துவின் சபையையும், மணமகன் கிறிஸ்துவையும் குறிப்பிடுகிறார். மேலும் மணப்பெண் மணமகனுடன் ஒரு தனித்துவமான நெருக்கமான மற்றும் சிறப்பான பிணைப்பை கொண்டிருக்கிறாள். எண்களின் முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கணும். பொதுவாகவே எபிரேய மொழியில ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு குறிப்பு உண்டு. இங்கே 60 மற்றும் 80 ஆகிய எண்கள் பெரும்பாலும் மிகைப்படுத்தப்பட்டவையாகவோ அல்லது உருவமாகவோ பார்க்கப்படுகின்றன. அவை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே மணப்பெண்ணுடன் ஒப்பிட முடியாத ஒரு பரந்த விரிவான பலதரப்பட்ட பெண் அழகிகளின் குழுவை குறிக்கின்றன. அந்த பெண்கள் அழகாகவும் இருக்கலாம். ஒருவேளை மற்ற சபைகள் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி அந்த பெண்கள் அழகானவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட சூலைமேத்த பெண்ணின் மீது மாத்திரம்தான் மணமகன் சாலமோன் நேசம் வைத்திருந்தார். அதே போன்றுதான் கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி ஆகிய கிறிஸ்தவ சபையின் மீது மாத்திரமே நேசம் வைத்திருக்கிறார். விசுவாசத்தின் கருப்பொருள். இந்த வசனம் 1 ராஜாக்கள் 11:3 உள்ள பிற்கால இன்னும் விரிவான மற்றும் சிக்கலான அந்தப்புறத்துக்கும் முரணாக உள்ளது. எப்படி? 1 ராஜாக்கள் 11:3 சொல்லும் போது அவனுக்கு, யாருக்கு? சாலமோனுக்கு, சாலமோன் அரசருக்கு பிரபுக்கள் குலமான 700 சாலமோனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 700 300 1000 பெண்களை கொண்டிருந்தான் சாலமோன். இது ஒரு வகையில யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுகிட்ட ஒழுங்கா உண்மைத்துவமா இருக்க முடியாத ஒரு சாலமோன் தான் இந்த உன்னத பாட்டை எழுதியிருக்கிறார். தேவனுடைய கிருபையை பாருங்க. இது தூய்மையான, ஆழமான மற்றும் தனித்துவமான அன்பின் மீது கவனம் செலுத்துவதை காட்டுகிறது. இவ்வசனத்துக்குரிய ஆவிக்குரிய கருத்து என்ன? உன்னத பாட்டு 6-8 கிறிஸ்துவின் சபையையோ அல்லது தனிப்பட்ட விசுவாசியையோ மற்ற பலருக்கு மத்தியில் தனித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட பொருங்க அரசவையில் வேறு பலர் இருந்த போதிலும் அவள் தன் நேசரின் உண்மையான ஒரே பிரியை என்பதை இது காட்டுகிறது. நீங்க கிறிஸ்துவின் சபையையோ அல்லது தனிப்பட்ட விசுவாசியையோ இங்கே குறிக்கிறது. மற்ற பலருக்கு மத்தியில் தனித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கென்றே தனிப்பட்ட வகையில் ஆனவராக, மாசற்ற பிரியமானவளாக இருப்பதை குறிக்கும் ஆன்மீக கருத்தை முன்வைக்கிறது. 60 ராணிகளுக்கும் 80 மறுமனையாட்டிகளுக்கும் மற்றும் எண்ணற்ற கன்னிகைகளுக்கு மத்தியில் சூலைமீத்து பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். இது புறம்பான எண்ணிக்கைகளை விட உண்மையான பக்தியும் ஆவிக்குரிய அழகும் மேலானவை என்பதை எடுத்துக்காட்டுகிறது.
முக்கியமான ஆன்மீக அர்த்தங்கள் என்ன? ஒரே பிரியமானவர். பலர் தேவனை தேடினாலும், நல்லா கவனிங்க, இத ரொம்ப முக்கியமான, இந்த பாடத்திலே ரொம்ப முக்கியமானது இது. பலர் தேவனை தேடினாலும் அல்லது பின்பற்றினாலும் விசுவாசி, அதாவது கிறிஸ்துவின் சபையில் உள்ள விசுவாசி, கிறிஸ்துவுக்கு தனித்துவமானவராகவும் விசேஷமானவராக கருதப்படுகிறார். எப்படி? ஏசாயா 4:1 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 4:1, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் என்மேல் வழங்கட்டும் என்பார்கள். அது தொடர்ந்து அந்த அதிகாரம் பூரா நீங்க வாசிப்பாங்க. உறுதிப்பாட்டில் தனித்தன்மை. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவுக்கு பிரமாண காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். எப்படின்னு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கடந்து போலாம்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்றாங்க? நாங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள்ங்கிறாங்க. ஆனா குழந்தை பிறந்த உடனே 8ஆம் நாளே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அதுலயே அவங்க கிறிஸ்டியன் கட்டளை மீறுறாங்க. அப்புறம் தொடர்ந்து வர்ற காரியங்கள் வேற அடுத்து. ஆனா தொடக்கத்திலேயே அவங்க கிறிஸ்டியன் கட்டளை மீறிக்கிட்டு நானும் உண்மையான கிறிஸ்தவங்கிறாங்க. இது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? உண்மையான ஆன்மீக அன்பு என்பது பல விருப்பங்களில் ஒன்று மட்டுமல்லாமல் ஒருமுகப்படுத்தப்பட்ட உடன்படிக்கை உறவு என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. தெய்வீக தேர்வு. பல ராணிகள், அதாவது உலகியல், மதம் அல்லது பொருள் சார்ந்த பற்றுகளை குறிக்கிறது. பல ராணிகள் இருந்த போதிலும் கிறிஸ்து விசுவாசமுள்ள ஆத்மாவை தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து போற்றுகிறார். இந்த உலகில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் 45,000க்கும் அதிகமான மார்க்க பிரிவுகள் இருக்கின்றன என்று கூகுள் சர்ச்ல காமிக்குது விவரம். 45,000க்கு அதிகமான மத பிரிவுகள் இருக்கணும். நம்ம சொல்லியிருந்த 4,000 பிரிவுகள் இருக்கின்றன, 4,000 பிரிவுகள் இருக்கிற 4 தூரம் வருங்கன்னு சொல்லி. ஆனா கூகுள்ல தேடி பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு 45,000+ பிரிவுகள் இருக்கின்றார்கள். இது சாலமோனின் மனைவிகள் மற்றும் மறுமனையாட்டிகளின் எண்ணிக்கையை விட சுமார் 45 மடங்கு அதிகமாகும். சாலமோனுடைய எத்தனை பெண்கள் இருந்தார்கள்? 1000 பெண்கள் இருந்தார்கள், அவ்வளவுதான். ஆனா இங்க 45,000க்கு மேல எல்லாம் கிறிஸ்தவ கூறுவோர் போட்டுக்கிட்டு நாங்க எல்லாருமே உண்மை கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் ஏசாயா 4:1 படியானவர்கள் என்று அங்கே கூற முடியும். அங்க என்ன செஞ்சாங்களாம்? 7 பெண்கள் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்களாம். நாங்க எங்க சொந்த ட்ரெஸ்ஸை உடுத்துக்குவோம், எங்க சொந்த சாப்பாட்டை சாப்பிடுவோம். என்னங்க அர்த்தம்? ஒரு பெண் கணவன்கிட்ட சொல்றா, நான் என் சொந்தத்துக்கு சாப்பாடு சாப்பிடுவேன், என் சொந்தத்துக்கு ட்ரெஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? விவேசித்தனம் பண்ண போறேன், விபச்சாரம் பண்ண போறேன்னு அர்த்தம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா யாருன்னு கேட்டா உன்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா எந்த ஆம்பளையாவது அதை எடுத்துக்கோனா? அதேதான் இப்ப நடக்குது. எல்லாருமே நாங்க தான் கிறிஸ்தவங்க, நான் தான் கிறிஸ்தவங்கிறாங்க. ஆனா கிறிஸ்து அறிவார் யார் என்று. ஆனாலும் கிறிஸ்து தமது அப்போஸ்தலரை கொண்டு ஸ்தாபித்த ஒரே சபைதான் இந்த உலகத்திலே உண்மையான சூலமீத்திய பெண்ணாக இருக்கிறது. சூலமீத்திய பெண்ணாகிய அந்த சபை எது என்று கண்டறிந்து இந்த உலகில் ஒவ்வொருவரும் மனவாட்டியாக அந்த சபை என்ற சரீரத்தின் உறுப்புகள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக உள்ளது. அந்த மனவாட்டிய சபையில் பிரவேசித்து கிறிஸ்து என்ற தலைக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிற உறுப்பினராக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். சுயமகிமைக்காக அல்லது, நிச்சயமா அது சுயமகிமைக்காக அல்ல, தேவனை மேம்படுத்துகிறதுக்காக இந்த ஊழியம் அமைய வேண்டும். எண்ணிக்கையை விட உள்ளான அழகு, அந்தஸ்து அல்லது எண்ணிக்கையை விட உறவின் தரத்தின் மீதே, ஆத்மாவின் பக்தியின் மாசற்ற தன்மையின் மீதே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீடர்களுக்கு இடையிலான ஆழமான, தனிப்பட்ட மற்றும் பிரத்யேகமான அன்பின் உருவாக செயல்படுகிறது. இது ஆன்மீக இலக்கியங்களில் பெரும்பாலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பிணைப்பு என்று விவரிக்கப்படுகிறது. நன்றி சகோதரர்களே, எங்கள் யாவருக்கும், சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த விளக்கங்களை நாம் அடுத்த வாரம் கவனிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. ஓகே, இந்த நாளிலே நமக்கு நிதானமாக இந்த விளக்க உரைகளை போதித்து அன்பானவருக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். இப்படி அதிகமாக பரிசோதித்து இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லும்படி அவரையும் அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் செய்து வருகிற மற்ற இதர நன்மையான காரியங்களையும்
தேவன் தாமே பலப்படுத்தும்படி தொடர்ந்து அவருக்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சரீர சுக பலன் ஜீவனுக்காக கூட நாம் வேண்டுதல் செய்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு முடிவாக நாம்